அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையில் மீண்டும் மிக பாரிய அளவிலான முறுகல் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா கூறிய தொடர்ச்சியான பொய்கள், ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கும் வகையில் அமெரிக்கா ஏற்படுத்திய முற்றுகைகள் மீண்டும் இந்த சமாதான ஒப்பந்தத்தை நேர்த்து போக செய்யும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இரண்டு தரப்புமே மிகப்பெரிய அளவில் போருக்கான ஆயத்தங்களை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மீண்டும் ஒரு மிக கடுமையான மோதல் வெடிக்குமா என்ற அச்சம் உலக நாடுகளை ஆக்கிரமித்திருக்கின்றது. இந்த நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்ற மிக பிந்தைய முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம். ஏற்கனவே ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்களுக்கான போக்குவரத்தை முற்றாக அனுமதிப்பதாகவும் ஹார்முஸ் ஜலசந்தியை சுமூகமான முறையில் திறப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதான செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் ஈரானின் நல்லெண்ண நடவடிக்கையை சரிவர புரிந்து கொள்ளாத அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வழக்கமான பாணியில் ஈரான் சரணடைந்து விட்டார்கள், ஹார்முஸ் திறக்கப்பட்டு விட்டது, ஆனால் ஈரானின் உடைய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நாங்கள் நீக்க மாட்டோம் என்றொரு விடயத்தை வலியுறுத்தி இருந்தார். ஏற்கனவே ஹார்முஸ் ஜலசந்தி முற்றாக திறக்கப்படுவதாக இருந்தால் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை நீக்கப்படும் என்பதுதான் ஆரம்பத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விடயம். ட்ரம்பும் சரி, அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி எந்த பேச்சுக்களையும், எந்த வாக்குறுதிகளையும், எந்த ஒப்பந்தங்களையும் மதிப்பதில்லை. அதை தொடர்ச்சியாக உலகரங்கில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காசா முதல் லெபனான் வரை, ஈரானில் வரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே வாக்குறுதிகளை மதிக்காத அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறந்த பின்னர் ஈரான் மீதான முற்றுகை பேச்சுவார்த்தையில் முழுமையான ஒப்பந்தம் ஏற்படும் வரை நீக்கப்பட மாட்டாது என்ற ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புகள் ஈரானை மிகப்பெரிய கோபப்படுத்தியிருந்த சூழ்நிலையில் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் நேற்றைய தினம் மூடிவிட்டதாக அறிவித்திருக்கின்றார்கள். முழு கட்டுப்பாட்டையும் ஐஆர்ஜிசி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும், கடல் வழி போக்குவரத்து ஈரான் அனுமதி பெற்ற கப்பல்களை தவிர இனி எந்த கப்பலும் ஹார்முஸை கடக்க முடியாது என்ற செய்தியை ஈரான் தற்போது அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இதில் ஈரானினுடைய அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் ஒரு மிகப்பெரிய பதற்றமான ஒரு சம்பவம் ஹார்முஸ் ஜலசந்தியில் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரான் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்பின் தொடர்ச்சியான வாக்குறுதி மீறல்கள் அல்லது எதேச்சதிகாரமான போரை தூண்டக்கூடிய கருத்துக்களின் பின்னணியில் ஈரான் ஹார்முஸை மூடுவதாக அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பை மீறி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணம் செய்த இந்திய கப்பல்கள், 2 கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகின்றது. பின்னர் அந்த கப்பல்கள் திரும்பிச் செல்கின்றன. துப்பாக்கிச்சூட்டில் கப்பல்களுக்கு சேதம் ஏற்பட்டாலும் கூட கப்பலில் இருக்கும் பணியாளர்களுக்கோ ஏனைய நபர்களுக்கோ காயம் கிடையாது. இந்த சம்பவம் ஹார்முஸ் ஜலசந்தியினுடைய பதற்றத்தை தீவிரமாக காட்டியிருந்த சூழ்நிலையில் பின்னர் அது இந்தியாவுக்கு சொந்தமான எண்ணெய் டேங்கர்கள் என்ற செய்தி தெரிய வருகின்றது. இதனால் இந்தியா ஈரானுக்கு இடையில் ஒரு முறுகலான நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. இந்தியா டெல்லியில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதுவரை இந்தியா நேரடியாக சம்மன் அனுப்பி அவருக்கு விளக்கம் கோரியிருக்கின்றார்கள். இதுவரை இந்திய கப்பல்களுக்கும் ஈரான் இந்திய நட்பின் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஒரு சில கப்பல்களில் சீன கப்பல்கள், ரஷ்ய கப்பல்களைப் போல இந்திய கப்பல்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்திய கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய துப்பாக்கி பிரயோகம் ஈரான் இந்தியா இடையில் முறுகலை தோற்றுவித்திருக்கின்றது என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது. அதேபோல ஈரானினுடைய சபாநாயகர் கலிபாப் என்ற ஒரு அறிவிப்பை விடுகின்றார். ஹார்முஸ் நீரிணை முழுவதும் இஸ்லாமிய குடியரசு ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அமெரிக்காவின் கன்னிவெடி அகற்றும் முயற்சிக்கு நாங்கள் தீர்க்கமான பதிலடி கொடுத்தோம். அமெரிக்கா அங்கு புதைக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றுவதாக கூறிக்கொண்டு தங்களுடைய போர்க்கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்திக்குள் கொண்டு வந்தார்கள். இந்த கப்பல்கள் கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் கன்னிவெடி அகற்றுதல் என்பது ஒருபுறம் இருந்தாலும், மறுபுறத்தில் ஹார்முஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை உளவு பார்த்தல், ஹார்முஸ் நீரிணையில் அண்மித்து இருக்கக்கூடிய ஈரானின் ஐஆர்ஜிசியினுடைய தளங்களை தாக்குவதை தொத்திகை பார்த்தல் என பல காய்களை நகர்த்துவதற்கு அமெரிக்கா கன்னிவெடி அகற்றும் போர்வையில் தங்கள் கப்பல்களை கொண்டு வந்தார்கள் என்பதே உண்மையான விடயம். ஏனெனில் ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதற்கு அமெரிக்க கப்பல்களுக்கோ இஸ்ரேலிய கப்பல்களுக்கோ
அனுமதி கிடையாது. அது எண்ணெய் கப்பலாக இருந்தாலும் சரி, போர்க்கப்பலாக இருந்தாலும் சரி. இந்த நிலையில் நாங்கள் கன்னி வெடிகளை அகற்றத்தான் வருகின்றோம், கன்னி வெடிகளை அகற்றப் போகின்றோம் என்று அமெரிக்காவின் போர்க்கப்பல் வந்த சூழ்நிலையில் இறுதி கட்டத்தில் அது கார்மூஸ் ஜலச்சந்தியை அண்மிப்பதற்கு ஒரு சில கடல் மைல் இருக்கும் நிலையில் IRGC ஒரு அறிவிப்பை விடுகின்றார்கள். இன்னும் ஒரு சில மீட்டர்கள் உங்கள் போர்க்கப்பல் உள்ளே வந்தாலும் நாங்கள் அதை தகர்த்து விடுவோம், அதன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவோம், எங்களுடைய அதிவேக தாக்குதல் படகுகள் தயார் நிலையில் இருப்பதாக ஈரான் IRGC ஒரு அவசர அறிவிப்பை விடுகின்றார்கள். அதன் பின்னர் அந்த கப்பல் நெருங்கிய கப்பல் பின்வாங்கி மீண்டும் வந்த திசை வழியே சென்றுள்ளது என்ற செய்தியை ஈரானின் சபாநாயகர் உறுதிப்படுத்துகின்றார். தற்போது நீரிணையின் கட்டுப்பாட்டை நாங்கள் மிக இறுக்கமாக பேணி வருகின்றோம். அமெரிக்கா சமீப நாட்களில் ஒரு முற்றுகையை அறிவித்தது. இது ஒரு முட்டாள்தனமான பொறுப்பற்ற எதேச்சதிகாரமான செயல்பாடு. உண்மையில் இது ஒரு முட்டாள்தனமான செயல்பாடு. ஏனெனில் அனைத்து விடயங்களும் சரியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் கார்மூஸ் ஜலச்சந்தியை திறப்பதற்கும் போரை நிறுத்துவதற்கும் சம்மதம் தெரிவித்த சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கும் விதையில் ஈரானிய துறைமுகங்களையும் ஈரானின் உடைய கப்பல் வருகை செல்கையும் முடக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார். இந்த முட்டாள்தனமான செயல்பாடு காரணமாகவே மீண்டும் ஒரு மிகப்பெரிய சிக்கலை உலகம் சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அமெரிக்காவினுடைய கப்பல் விரட்டியடிக்கப்பட்ட பின்னர் அங்கு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை. ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றமான சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக அவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நாங்கள் விரைவில் உடைத்தெறிவோம், எதிரிக்கு கசப்பான புதிய தோல்விகளை கொடுக்க இருக்கின்றோம், இதுவரை இல்லாத அளவில் எதிரிக்கு பதிலடி கொடுத்து எதிரியின் முற்றுகையை சிதறடிப்பதற்கு நாங்கள் இதுவரை பயன்படுத்தாத புதிய ஆயுதங்களை பயன்படுத்தப் போகின்றோம் என்று மொஜ்தபா கமேனி அறிவிக்கின்றார். ஈரானிய கடற்படை முழுவீச்சில் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் ஈரான் இறையாண்மையை பாதுகாப்பதில் எந்தவித சமரசமும் ஈரான் இராணுவமோ ஈரானிய அரசோ செய்து கொள்ளாது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றார். அதில் இன்னொரு விடயத்தை கூறுகின்றார். எங்கள் மீதான முற்றுகை இன்னும் ஒரு சில நாட்களில் நீக்கப்படாவிட்டால் இந்த முற்றுகையை நாங்கள் உடைக்கப் போகின்றோம். அப்படி என்றால் அமெரிக்க போர்க்கப்பல்களை நேரடியாக ஈரான் தாக்கப் போகின்றார்கள், அல்லது அமெரிக்க கடற்படைக்கும் ஈரானிய கடற்படைக்கும் கார்மூஸ் ஜலச்சந்தி கடற்பகுதியில் நேரடியான ஒரு போர் வெடிக்கப் போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் அவர் IRGC இராணுவத்திற்கும் ஈரான் குட்ஸ் படைகளுக்கும் ஈரான் மக்களுக்கும் ஒரு அறிவிப்பை விடுகின்றார். எதிரி சதி நடவடிக்கைகள் மூலம் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் எங்களை ஏமாற்றுவதற்கும் அல்லது எங்கள் நாட்டை ஆக்கிரமிப்பதற்கும் எங்கள் பொருளாதாரத்தை முடக்குவதற்கும் பல சதி திட்டங்களை செய்து வருவதை தெளிவாக காண்கின்றோம். எனவே இன்னும் சில நாட்களில் தீர்க்கமான ஒரு தெளிவான ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் நாங்கள் முழுவீச்சில் எதிரி மீது தாக்குதலை ஆரம்பிக்கப் போகின்றோம். இதற்கு ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மக்கள் முழுமையாக தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு. எனவே ஈரான் மிகப்பெரிய அளவில் ஒரு போருக்கு தயார் நிலையை அறிவித்திருக்கின்றார்கள். அதே போல அமெரிக்க இராணுவமும் மறைமுகமாக அங்கு விமானங்களில் சென்று டிகா கார்சியோ தளத்தில் ஆயுதங்களை குவிப்பதும் போர் விமானங்களை அனுப்புவதும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இரகசியமாக, அதாவது வான் கண்காணிப்பு GPS கருவிகளை ஆஃப் செய்துவிட்டு தன்னுடைய அடிமை அரபு நாடுகள் மத்தியில் ஆயுதங்களை கொண்டு சென்று இறக்குவதுமாக அமெரிக்க படைகளும் அங்கு மிகப்பெரிய அளவில் தயாராகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலும் தன்னுடைய இராணுவத்திற்கு எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிக்கலாம் என்பதால் இராணுவம் முழு அளவில் தயாராக இருக்க வேண்டும் என இஸ்ரேல் இராணுவ தளபதி அமீர் நேற்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். எனவே இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. இந்த சமாதானத்தை எப்படியாவது குழப்புவதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தெளிவாக இருக்கின்றார்கள். ஏனெனில் நெதன்யாகுவுக்கு அவனுடைய நாட்டில் நடைபெறக்கூடிய குற்ற வழக்கில் சிறை தண்டனை அனுபவிக்கலாம் என்ற ஒரு நெருக்கடி, அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எப்ஸ்டீன் பையில் சிறுமிகளை கொடுமைப்படுத்தி துன்புறுத்தல்கள் செய்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சம்பவங்களில் தான் சிக்கலுக்குள்ளாகலாம் என்ற ஒரு நெருக்கடியால் இவற்றை திசை திருப்புவதற்கு ட்ரம்பும் நெதன்யாகுவும் இந்த போரை நீடிக்க விரும்புகின்றார்கள் அல்லது நீடிப்பதற்கான முயற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல இஸ்ரேலுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கின்றது. தெற்கு லெபனானில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது
ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலக்கண்ணி வெடியொன்று வெடித்ததில் லெபனானில் 2 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். லெபனான் இஸ்ரேலுக்கு இடையில் ஒரு போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் கூட ஹெஸ்புல்லாவின் உடைய வெடிக்காத குண்டுகள் கண்ணி வெடிகள் காரணமாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக இழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் ஹெஸ்புல்லாவினுடைய தலைவர் நைம் காசிம் என்றொரு அறிவிப்பை விடுகின்றார். எதிரி மிகவும் கொடூரமான நம்பகத்தன்மையற்ற ஒரு எதிரியை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். இந்த சியோனிஸ்டுக்கள் எப்போதுமே ஒரு ஒப்பந்தத்தை முழுமையாக உண்மையான முறையில் கடைப்பிடிப்பதில்லை. அவர்களுடைய நெறிமுறையும் அவ்வாறு அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டதில்லை. எனவே எதிரி எந்த ஒரு தாக்குதல் மீறல் போன்ற மீறலை மேற்கொண்டாலும் அடுத்த கணமே பதிலடி கொடுப்பதற்கு எங்கள் போராளிகள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். எனவே லெபனானை ஆக்கிரமிப்பதற்கு ஹிஸ்புல்லா ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதை ஹிஸ்புல்லாவும் உறுதியாக சொல்கின்றார்கள். எனவே லெபனான் அரசினுடைய நிலைப்பாடு, லெபனானை சுற்றி இருக்கக்கூடிய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை எதிர்த்து நிற்பதிலும் இஸ்ரேலுடன் சண்டையிடுவதிலும் ஹெஸ்புல்லாவினுடைய உறுதிப்பாடு சற்றும் குறையவில்லை என்பதை நைம் காசினின் உடைய அறிக்கைகள் தெளிவாக காட்டுகின்றன. ஹெஸ்புல்லாவினுடைய அறிவிப்புகள் எவ்வாறு இருக்க, நெதன்யாகுவுக்கு புதிய நெருக்கடியாக நெதன்யாகுவின் அரசாங்கத்தை கவிழ்க்க கூறி இந்த நாட்டுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் நெதன்யாகு பதவி விலக கோரி இஸ்ரேலிய குடியேறிகள் இஸ்ரேலிய பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமடைந்தது. அதில் 14 பேர் வரை கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே நெதன்யாகுவுக்கு எதிரான போராட்டங்களும் அங்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட நெதன்யாகுவின் உடைய ஆக்கிரமிப்பு இராணுவம் அங்கு போராட்டக்காரர்களையும் இரும்பு கரம் கொண்டு நசுக்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவின் He entered a war, got pulled into it by Bibi Netanyahu, let's be clear about that, entered a war that the American people do not want, putting at risk American service members. ட்ரம்புக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளர் கமலா ஹாரிஸ், அமெரிக்காவின் முன்னாள் துணை அதிபர், ஒரு நேர்காணலில் குறிப்பிடுகின்றார், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் காரணமாகவே இந்த போருக்குள் இழுக்கப்பட்டிருக்கின்றார். இஸ்ரேலும் நெதன்யாகுவும் அவரை இந்த போருக்குள் இழுத்து விட்டிருக்கின்றார்கள். நெதன்யாகுவினுடைய தூண்டுதலால் அமெரிக்க இராணுவத்திற்கு மிக பெரும் ஆபத்தை, பேராபத்தை ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்கின்றார். அதாவது ஒவ்வொரு அமெரிக்க இராணுவ வீரர்களின் உயிரை துச்சமாக மதித்து இவர் இஸ்ரேலுக்கு சேவகம் செய்ய முற்படுகின்றார் என்பதை கமலா ஹாரிஸ் வெளிப்படுத்தி இருக்கின்றார். என நெதன்யாகுவினுடைய தாளத்திற்கும் இஸ்ரேலின் உடைய கடிவாளத்துக்கும் கட்டுப்பட்ட ஒரு வேட்டை நாயாக ட்ரம்ப் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக அமெரிக்க படைகள் தான் பேராபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள். அமெரிக்க இராணுவத்தினர் ஆபத்தில் சிக்கியிருப்பதோடு இந்த எரிபொருள் நெருக்கடி, எரிவாயு நெருக்கடி காரணமாக அமெரிக்க மக்களின் அன்றாட வாழ்க்கையும் மிக மோசமான நிலையை எட்டியிருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் முழுமுதல் காரணம் ட்ரம்பினுடைய ஆட்சி நீடித்தால் அமெரிக்காவுக்கும் பேரழிவு ஏற்படும் என்ற ஒரு செய்தியை அவர் தெரிவித்திருப்பதுடன் 70% மேற்பட்ட அமெரிக்கர்கள் இந்த போரை எதிர்ப்பதுடன் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ட்ரம்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்களின் எண்ணிக்கையே இதற்கு சாட்சி என்று அவர் ஒரு அதிரடியான விடயத்தை தெரிவித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை மீண்டும் இன்னும் ஒரு சில நாட்களில் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் இடம்பெறலாம் என்ற செய்திகள் நேற்றைய தினம் வெளியான சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை, மீண்டும் கார்மூஸ் மூடப்பட்ட விவகாரம் அமெரிக்கா ஈரானிடையே மீண்டும் பெரும் பதற்றத்தை தோற்றுவித்துள்ளது. ஏற்கனவே தென்பட்ட சமாதான கீற்றுக்களும் மறைய ஆரம்பித்திருக்கின்றன. எங்கும் இருள் சூழ்ந்திருக்கின்றது. மீண்டும் போர் ஏற்பட்டு விடுமா என்ற அச்சம் உலக மக்கள் மத்தியில் எழுந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவுடனான புதிய சுற்று நேரடி பேச்சுவார்த்தைக்கு திகதிகள் நிர்ணயிக்கப்படவில்லை என்ற ஒரு அதிர்ச்சி செய்தியை ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் சயித் கதிப் சாசே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது நிச்சயமாக ஈரான் அமெரிக்கா இடையில் விரைவில் ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் என்ற விடயங்களுக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள்
ட்ரம்பினுடைய கருத்துக்கள், அவர் வெளியிடக்கூடிய சமூக ஊடக பதிவுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையூறாக இருப்பதை பார்க்கக்கூடியதாகவே இருக்கின்றது. அடுத்து பெர்லினில் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகரித்து வரும் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் கோபமடைந்து ஓட்டுநர்கள் அதிபரின் இல்லத்திற்கு வெளியே சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன அணிவகுப்புடன் திரண்டு பிரெட்ரிக் மெர்ஸ் பதவி விலக வேண்டும் என்று கோஷமிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். எனவே ட்ரம்ப் ஆரம்பித்த போர் தற்போது ஐரோப்பாவின் கதவுகளை தட்டி இருக்கின்றது. தற்போது ஐரோப்பா ஆட்சியாளர்களின் வாசல் கதவுகளையும் தட்ட தொடங்கி இருக்கின்றது. இது ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் சூழ்நிலையில் ஜெர்மனியில் ஆட்சியை கவிழ்க்குமாறு அல்லது பதவி விலகுமாறு கோரி இடம்பெற்ற போராட்டங்கள் ஐரோப்பிய ஏனைய அரசுகளுக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.